எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறிய கதை ஒன்று பார்க்கலாம். பொற்கொல்லர் ஒருவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட நகை வேலையெல்லாம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு பக்கத்தில் அவருடைய உதவியாளர் உட்காந்து அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டு அவர் நகையெல்லாம் எப்படி செய்கிறாருன்னு சொல்லி உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ வேக வேகமாக வேலை நடந்துட்டுருக்கப்போ பொற்கொல்லர் என்ன பண்ணிட்டார், அவசரத்தில் ஒரு வளையல் செஞ்சுட்டு இருக்கும்போது 4 பூ வைக்கிறதுக்கு பதிலாக 3 பூ வச்சு டிசைன் பண்ணி ஒரு வளையலை உருவாக்கிட்டார். இதை அந்த உதவியாளர் கவனிச்சுட்டு நம்ம எப்படி எடுத்து சொல்கிறது, நம்ம சொன்னதும் தப்பாக நினச்சிக்குவாரோ, என்ன எனக்கே இவன் தொழில் கற்றுக் கொடுக்குறானா அப்படின்னு நினச்சிப்பாரா, இல்லை சொல்லாமல் விட்டுட்டா கடைசியில் ஏன் இதை நீ கவனிச்சும் சொல்லலை அப்படின்னு கேட்பாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே தயக்கமாக இருந்துச்சு. எப்படி நம்ம அவர்கிட்ட அதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தயக்கத்திலே ஒரே குழப்பமாயிட்டார் அவர். இதை அவர் கவனிச்சிட்டார். பொற்கொல்லர் என்ன பண்ணிட்டார், அந்த உதவியாளரோட இந்த முக பாவனை அந்த போக்கெல்லாம் கவனிச்சிட்டு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க என்னாச்சுன்னு கேட்கவும் இவர் தயங்கி அதை சொன்னார். நீங்கள் 4 பூ வர வேண்டிய இடத்துல 3 பூ வச்சு செஞ்சிட்டீங்க அந்த வளையலை அப்படின்னு தயக்கமாக சொன்னால் உடனே பொற்கொல்லர் என்ன பண்ணிட்டாரு, உடனே தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டு உடனே அதை சரி பண்ணிக்கிட்டார். இது ஒரு சிறிய கதை தான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறையா வாட்டி இந்த மாதிரி இது மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், சந்திச்சிருப்போம். நம்ம முன்னாடியே யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்பாங்க. அதை என்ன பண்ண நம்ம சுட்டி காட்டாமல் இருந்துருவோம். இனிமேல் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அந்த தவறு நம்ம சுட்டி காட்டினா தான் தப்பு பண்ணுறவங்களுக்கு அது தப்பு, இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, உணர்ந்து நடந்துப்பாங்க. சரிங்களா? ஓகேப்பா. இது மாதிரி ஒரு சிறு கதையில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த மாதிரி கதைகளை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் ஒரு இடத்துல தப்பு நடந்தால் நம்ம தட்டி கேட்கணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் வரும். நன்றி.